தமிழ் பழகுறதா நீங்க இங்கிலீஷ பழகுறதா? இந்த வெள்ளக்காரனோடையும் கதைக்க இல்ல வேணும். நான் சில வேளையில காயத்ரிகிட்ட தான் சொல்றது இப்படி கேளு அப்படி கேளுண்ட. அது நீங்க கேளுங்க. நான் என்ன நீ தானே சொன்னீங்க நாங்க கதைக்கிறது சரியில்லையா? சரி, அது ஒரு கதைக்காதல் எங்களுக்காக. அவங்க அவங்க சொல்லினும் நீங்களாக பழகுங்கம்மான்னு சொல்லி சொல்ல மாட்டேன், ஹெல்ப் பண்ணாது. அப்ப தெரிஞ்சதை மட்டும் அவரோட கதைக்கிறது. சரி வாணி மோகன், நான் போக்கு சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். சென்று வென்று வாருங்கள். ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்குது என்று சொன்னா, அந்த நகை காணாம போச்சு தான் அறுத்துக்கணும் போனாங்க தானே. புதுசுல இருந்து டெலிஃபோன் ஒன்று வந்தது. 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போகணும். அந்த போட்டோ காட்டுவாங்களாம். அந்த 3 பேர்ல போட்டோ வச்சிருக்காங்களாம். காட்ட சொல்லி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா ஆக்கல? எனக்கு ஆள அடிச்சு பறிச்சால ஞாபகம் இருக்கு. ஓகே அப்படியாண்டா சரியா? அடையாளம் காட்ட சொல்லி போட்டோ வச்சிருக்காங்க. நல்ல விஷயம், நல்லது நடக்கட்டும், வாழ்த்துக்கள். 3 போட்டோ வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள போய்க்க முகத்தை சுத்தி கொண்டு போங்க வரைக்கும். அவங்க 2 பார்த்துட்டா பிடிச்சிட்டு போட்டோ தான் காட்ட சொல்லி இருக்கிறாங்க. சரி அவங்க போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இப்ப நான் சொன்னேன் போன முறை பரிசுல கொஞ்சம் பேரை சாக்கோட பிடிச்சாங்க. நகை சாக்கோட இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மனசுக்குள்ள இது இருந்தது, இது இப்படியாவது பிடிபடுமென்னு சொல்லி. அதுக்குள்ள எங்க தச்சரா இந்த சங்கிலி இருந்தாலும் இருக்கும். இங்க கணக்க இப்ப நடந்து கொண்டு இருக்கு தொடர்ந்து ஒரே ஊருக்குள்ள. அப்படி உடைச்செடுத்திருக்கு நம்ம. அது பிரான்ஸ்ல என்னண்டு நகைக்கடையே பகல்லையே உடைச்செடுத்திருக்கு. பகல்லையே எடுக்கிறாங்க. அது எந்த நேரம் உடைச்சாலும் மற்றவ பயந்து போவாயினம் ஆயுதங்களோட வர. ஜெர்மன்ல இப்ப பேங்க் உடைக்கிறாங்க. பேங்க உடைச்சு லொக்கருக்கு இருந்து நகை எடுக்கிறாங்க. அது ஒன்று நடந்தது. இப்ப நடக்கல. 5 நடந்துட்டக்கா. 5 நடந்துட்டது. பொண்ணுல பிஎஃப்எல்ல கெல்சங்கேஷன்ல இங்க வேற 5 பேங்க் அடிச்சுட்டாங்க ஸ்பாக்காஸ். நீங்களே ஒன்றோட நிக்கிறீங்க. இப்ப எங்கட இடத்துல இப்ப சனியும் ஞாயிறும் திங்களும் 2 வீட்டுல உடைச்சு எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டானே முழுக்க. அந்த பிள்ளைகளோட தலை சுருட்டுற அதுல இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்க நடந்தது? இங்க அதெல்லாம் நினைக்கிறேன். மணிக்கூடுகள் எல்லாம் கொண்டு போய் தெரியும். ஆனா பேங்க்ல நான் 1-2 இடத்துல அதுகளை வித்தாலே 5 பவுண்ட் ஹீரோ வந்தாலும் ஓகே தானே. அதெல்லாம் எடுத்துட்டு போறது இல்ல. இப்ப அதே எடுக்கிறான்னு சொன்னா அவ்வளவு வறுமைக்கு ஓட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்லாட்டி இதெல்லாம் கேளர் எல்லாமே என்னத்துக்கு எடுத்துட்டு போயிடும். எடுத்துக்கொண்டு போற பொருட்களை பழைய மார்க்கெட்ல ஜெர்மன்ல தான் எக்கச்சக்கமான மார்க்கெட் பழைய அதுல விக்கலாம். போட்டு வித்தா 5 ரோட்ல கொண்டு கொடுக்கணும் வாணி. அந்த ஒளிச்சு நின்று காட்டி எல்லாம் கேட்டு நான் சிட்டிக்கு ஒரு காம்பிட்டதான் ஒரு தடவை இப்படி பவுன் காப்பு 4 இப்படி வச்சுக்கொண்டு காட்டி கேட்கிறாரு. நான் ஒரு 2 இஞ்சால வந்துட்டேன். எனக்கு பவுன் காப்புன்னு நான் நினைக்கிறீங்க. அது பவுன் காப்பு இல்ல, காப்பு. அது பவுனோ பித்தளையோ தெரியா பவுனாத்தான் கிடந்தது. நம்மள ஏமாத்துறான். அந்த அந்த கலர்ல இருக்கலாம், ஆனா அது தெரியாது. தெரியாது. அதுவும் நல்ல அது இல்ல இதுலயும் கைக்குள்ள வச்சு பெர்ஃபியூம் அப்படி இப்படி வேணுமோண்டு வைப்பாரு. நான் என் வாட்டுக்கு போயிடுவேன். நீய வச்சுக்கொள்ளு மாக்கள் கிட்ட வந்து நாங்க தள்ளி நோ தேங்க்யூ போனா சரி சரி நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த சங்கிலி கிடைக்கும் போயிட்டு வாருங்கள். கவிதை நேரத்துக்குள்ள போயிட்டு ஓடி வாங்க. நேரம் போயிட்டு இருக்கப்போ அதுதான் நேரம் போயிடுச்சு. இதுக்கு வேற டெலிஃபோன் சரி அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க 2 மணிக்கு. சரி, பொறிச்சொல் வாருங்கள். நான் குலவதி தில்லத்தேவன் அவர்களே வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் திரள். 1027 திரள் என்று சொன்னால் உருண்டையானது. குலை, சேனை கூட்டம், குளியம், திரட்சி, திரளை இவற்றை குறிக்கிறது. அதாவது திரளாக மக்கள்
அணிவகுத்து கோயில்களுக்கு சென்றிருக்கிறார்கள், கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் திரளாக. அதே போல உருண்டையானது எல்லாம் திரள் என்று சொல்லும். மாங்காய் குலையாக காய்த்திருக்கும். வாழைக்குலை குலையாக போட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு சீப்பு குலையாக வந்து கொண்டிருக்கு. அதே போல ஆடு மாடுகள் சேனை கூட்டங்கள் திரளாக சென்று கொண்டிருப்பார்கள். திரள் கடற்கரையில் இருந்து மக்கள் கூட்டம் திரளாக வெளியேறி கொண்டிருந்தது. ரயில்வே, அதாவது தொடருந்து நிலையத்தில் இருந்து தொடருந்து நின்று போகும்போது அங்கே மக்கள் திரளாக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். திரளை திரட்சி. கப்பல் வாழைப்பழம் திரட்சியாக இருக்கும். அதாவது நல்ல பெரிய மொத்தமானதை திரட்சி என்று சொல்லுவார்கள். வாழை மரம் நல்ல திரட்சியாக நல்ல மொத்தமாக இருப்பதை கூறுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக 256 நவுலவதி தில்லை தேவன், லண்டன், இந்த திரள் என்ற சொல் 17ஆம் தேதி 2ஆம் மாசம் வந்தது இப்ப கிட்டத்துல வந்தது. சரி, அது நடாமோனவர்கள் மாறி நானும் போடுற வழியினால அப்படி வருகுது. இனி நாங்கள் திருத்தணும் ஒரே மாதிரி தான் வருகுது. இந்த பாமர் வியாழனுக்குரியது. எனது ஆக்கம் 6008. திரள் பூமி உருண்டை என்பதை முதலியாக கூறியவர் கிரேக்கர் ஞானியான எரோடஸ்தானிஸ் என்பவராகும். திரள் முந்திரிய கொடியில் குலையாக திராட்சை பழம் காணப்படும். வாழை மரத்திலும் குலையாக இருக்கும். திரள் சிலருக்கு உடம்பில் திரளாக கட்டி ஏற்பட்டால் அதனை மருத்துவர் அகற்றி விடுவார்கள். திரட்சி என்று இருக்கிறது. திரட்சி என்று அந்த கட்டி மாதிரி இருக்கிற சொல்றது திரட்சி என்று. திரள் ஈரான் உச்சக்கட்டத்தில் இந்த தலைவரை அப்துல்லா அலி கமலியை இறந்தபோது திரளாக மக்கள் ஒன்று கூடி அனுதாபம் தெரிவித்தார்கள். திரள் போரின் காரணமாக எல்லா நாடுகளும் இராணுவத்தில் சேனையாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். சேனை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. திரள் எல்லா நாட்டு தலைவர்களும் போரின் காரணமாக கூட்டம் கூடி ஆலோசனை செய்கின்றார்கள். கூட்டம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சேனை என்றால் படையினர். நன்றி, வணக்கம். படை ஒவ்வொரு படையினர். நன்றி, வாங்க. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று திரள் என்னுடைய திரள் என்று 1827 ஆகிறது. திரள் கூட்டம், சேனை, மேகத்திரள், விண்மீன்கள் திரள், மற்றது அப்படின்னு சொல்லி பல கூட்டமாக எது திரண்டு வருவதை தான் அந்த திரள் என்று சொல்லப்படுகிறது. இப்போதெல்லாம் இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் போராட்டங்கள் அதிகரித்து கொண்டு வருவதால் மக்கள் கூட்டமாக அமைப்புகளாக சேர்ந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் நிறைய சனத்திரளாகவே நிறைந்திருக்கின்றது இந்த போராட்டங்களால். மேகத்திரள் குவி மேகம் என்றும் சொல்வார்கள். அதன் 2 மேகங்கள் திரண்டிருக்கும். வான்பரப்பிட பஞ்சு குவியல்கள் போல அந்த திரண்டு அந்த மேகங்கள் திரளாக இருப்பது பார்க்க அழகாக இருக்கும். நீல வானத்தில் வெண்மை நிற பஞ்சு மேகங்கள் திரளாக இருக்கும்போது மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் இந்த திரள்கள் கரும்புகையாக வானங்களில் பரவி வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக கூட்டமாக கரும்புகைகளாக இருக்கிறதை காணக்கூடியது. தற்போது அந்த போராட்டம் இப்போ நடக்கிற அந்த ஈரான் யுத்தத்தில எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கருமேகங்கள் திரளாக கரும்புகைகள் திரளாக மேலே எழும்பி போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சேனை என்று சொல்லியிருக்கிறது. படை வீரர்களை சேனை என்றும் நாங்கள் சொல்லுவோம். சேனை அவர்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கடமையாற்றுகின்றார்கள். சேனைகள் கடமையாற்றுகின்றார்கள். இரவு நேரங்களிலே வான்களிலே விண்மீன்கள் திரட்சியாக இருப்பது அந்த நாளில் நாங்கள் பார்த்திருக்கணும். பாய்களை முத்தத்தில் விரித்து பார்க்கும்போது அந்த விண்மீன்களின் திரட்சி கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் அதை காண்பது மிகவும் அரிதாகிவிட்டது. வெண்ணெய் திரண்டு வரும்போது
தாலி உடைந்த கதை போல ஒரு பழமொழியும் இருக்கிறது. வெண்ணெயை மோரை கடைந்து கடைவார்கள், மத்தால கடைஞ்சு அது வெண்ணெய், அது கடையும் போது அந்த வெண்ணெய் அந்த மோரிலிருந்து பிரிபட்டு வெண்ணெய் கட்டிகளாக உருண்டு திரளாக வரும்போது அதை அள்ளி அள்ளி பார்த்து தான் அதை நெய் செய்வார்கள். இவ்வளவுதான் வாணி நான் எடுத்த திரள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, திரளாக நன்றி, வணக்கம். திரளாக வருது, திரண்டு வாரது, திரண்டு. சரி, நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கு நேற்று இலக்கியம் விடப்பட்டதல்ல, இலக்கியத்தை தாருங்கள். சமகால இலக்கிய நேரம். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் இருக்கின்றாரா பார்க்கின்றேன், இருந்தால் தாருங்களா. சமகால இலக்கிய நேரம். வணக்கம் வாணி. வணக்கம் அன்புறவர்களே. புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம். எனது ஆக்கம் 678. நேரத்தின் முக்கியத்துவம். நேரம் பொன்னை விட சிறந்தது, மிகவும் மதிப்பு வாய்ந்தது. பொருள் வண்ணம் போனாலும் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ள நேரம் போனால் போனதுதான். ஒருத்தன் இவ்வுலகில் உயிர் வாழ்வது மிக சொற்ப காலம். வாழுங்காலத்தில் நேரத்தை பக்குவமாக செலவழிக்க வேண்டும். கடந்து போன வாழ்க்கையை நினைத்து கொண்டிருப்பதனால் எவ்வித பயனும் இல்லை. எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இந்த வினாடியிலிருந்து சந்தோஷமாக சிரித்து முகத்துடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பர். உள்ளத்தை அமைதியாக வைத்திருக்க பார்க்க வேண்டும். உழைக்கும் காலில் உழைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்து வரும் நேரம் பொன்னானது என்று நினைக்க வேண்டும். கடந்த கால நினைவுகள் போன கதைதான். நாளை என்பது இன்னும் பிறக்காத குழந்தை எனலாம். பழைய நினைவுகளை மீட்டுக்கொண்டு ஒருவன் நிகழ்காலத்தை வீணாக்கக்கூடாது. எதிர்காலத்தில் ஏதோ நடக்கப் போவதாக கற்பனை செய்து கொண்டு மனத்தை குழப்பிக்கொண்டு இருக்காது. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆயத்தப்படுத்த வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் நல்ல காரியங்களை செய்து நல்ல நேரத்தை நல்லாக செய்து நலன் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். பங்கு உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியத்தொடர் 216 வன்முறை நிறைந்த உலகம். நாளுக்கு நாள் இவ்வுலகில் வன்முறைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. நம்மை சுற்றி நிகழ்பவற்றை பார்த்தாலே போதும் எவ்வளவு வன்முறைகள் எங்கும் பரவி வருகின்றன என்று கண்டுகொள்ள ஒவ்வொரு தனிநபரும் ஏதாவது ஒரு வகையில் வன்முறையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். கொலை, கொள்ளை, பெண்களை கேலி செய்தல், போதை, போர்கள், வீடுகளுக்குள், நாடுகளுக்குள், இப்போது கண்டங்கள் தாண்டியும் வன்முறைகள் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. குடும்ப வன்முறைகள், கணவன் மனைவியருக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, மாமியார் மருமகள் என்று குடும்ப வன்முறைகள், பிரிவினைகள். நமது சொற்கள் பிறரை காயப்படுத்தும் போது ஆசிரியர் மாணவரிடையில், அலுவலகங்கள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், கடை வீதிகள் என்று வார்த்தைகள், வன்முறைகள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. சமூகம், தனி மனிதர்கள், குழுக்கள் என்று தொடங்கி போராட்டங்கள், பொருட்சேதங்கள் என்றும், சமய வன்முறைகள் என்று வழிபாட்டு தலங்களிலும் இடிக்கப்பட்ட கோவில்கள், எரிக்கப்பட்ட நூலகங்கள், பறிக்கப்பட்ட மனித உயிர்கள், எடுக்கப்பட்ட மனித உரிமைகள் என்று இந்த வன்முறைகளின் விளைவுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள், தொலைக்காட்சி தொடர்கள், இணையதளம் இவற்றின் மூலம் கட்டவிழ்க்கப்படும் வன்முறைகள் ஏராளம். குறிப்பாக பாலியல் வன்முறையை அதிகரிக்கும் கலாச்சார சீரழிவை ஊடகங்கள் வன்மையுடன் செய்து வருகின்றன. குழந்தைகளிடத்தில் இந்த வன்முறை மனநிலை வளர்வதில் பெரும் பங்கு ஊடகங்களையே சாரும். அடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசே மக்கள் மீது வன்முறையை ஏவி விடுகின்றது என்பது வியப்பான முரண்பாடு. அதுதான் இன்று பல நாடுகளிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. காவல்துறை எளிய மக்களுக்கு எதிரான சட்டம், நடைமுறைகள், வலியோர் மீது நடவடிக்கை இன்மை போன்றவையும் அரசின் வன்முறைகள் முன்னைய காலத்தை விட தற்காலத்தில் உலகம் முழுவதிலும் நீர், காற்று, நிலம், காடுகள் மிகவும் மாசடைந்து விட்டன. புகைக்கும் வாகனங்கள், குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள், கொட்டப்படும் நதிகள், வெட்டப்படும் மரங்கள், வேட்டையாடப்படும் மிருகங்கள் அனைத்துமே சுற்றுச்சூழலுக்கு எதிரான வன்முறையின் வெளிப்பாடுகள் தான். இன்று அனைவருக்கும் அறிமுகமாகிவிட்ட உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், வணிகமயமாக்கல், போட்டி போடுதல் அனைத்தும் நுகர்வு கலாச்சார அடையாளங்களின் வன்முறை சின்னங்களே. இது மனித உரிமைகளின் பொற்காலம். எளியோர், குழந்தைகள், தொழிலாளர்கள், பெண்கள் தங்கள் உரிமையை உணர்ந்து நிலைநாட்டும் காலம்.
எனவே எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகின்றனவோ அங்கெல்லாம் வன்முறை நிகழ்கின்றது என்பதை நாம் உணர்ந்து மிகவும் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். இந்த வன்முறை தாக்கங்களில் இருந்து நம்மையும் நம் குழந்தைகளையும் பாதுகாக்க எச்சரிக்கை உணர்வு நமக்கு மிகவும் அவசியம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எப்படி எச்சரிக்கையாக இருந்தாலும் நடக்கிறதா நடக்கும். இந்த இப்போ சொல்லப்படுது 2-3 ஃப்ளைட்டில் ஓடுது போல. இப்போ ஓடுதான் பாதுகாப்பாக நாடுகளாம் சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரேலியாவும் ஐஸ்லாந்தும் நியூசிலாந்தும் அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த போர் நடக்க போகுது. ஆனால் 2ஆம் உலக யுத்தம் இந்த நாடுதான் பாதுகாப்பான 3ஆம் உலக போர் இங்கே லண்டனுக்கு வரப்போகுதா, பிரித்தானியாவை நோக்கி. எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அவர்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக்கும். இனிய வணக்கத்தில் சவால் இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. பூமி ஒரு நாடாக, மனிதன் ஒரு இனமாக, அன்பு ஒரு மொழியாக வேண்டும். தம் பலத்தை காட்டி நிலத்தை வெல்லும் முயற்சி, உயிர்கள் இழப்பில் வெற்றி கொண்டாட்டம், அந்த படுகொலைகள் வரலாறாகி கீர்த்தி வரும். அதில் பங்கு பெற்றியவர்கள் வீரர்கள் என அவர்கள் பெயர்கள் பொற்குறிப்புகளாக பொறிக்கப்படும். வெறுப்பு வளர்கின்றது. போரை தொடக்கி அமைதியை குலைத்து நாம் என்றும் அவர்கள் என்றும் இரண்டாக பிரியும் மனிதர்களின் எல்லைகளை தம்பசப்படுத்தும் நப்பாசை. அன்பு அருகி வீரம் எனும் பெயரில் பெருகும் கோபம் வளர்க்கப்படுகின்றது. பின்னர் பாதுகாப்பு என காரணம் காட்டி அழிவு நிகழ்கின்றது. குழந்தைகளின் சிரிப்பு மறிக்கின்றது. விழும் குண்டுகளால் கட்டிடங்கள் மட்டுமல்ல, தலைமுறைகளின் கனவு சிதைகின்றது. வாழ்வு பதைக்கின்றது. தந்தையை இழந்த குழந்தை, மகனை இழந்ததாய், கணவனை இழந்த மனைவி, தன் வீட்டை இழந்த முதியவர், இவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்தவர்களாக. ஆனால் இந்த போரின் நடுவிலும் காயத்திற்கு மருந்து கட்டும் கைகளும் பசிக்கு உணவளிக்கும் மனிதத்தை சுமக்கும் மனிதரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மனித அறிவு அழிவின் கருவிகளை படைத்து மனிதநேயமற்ற தொடங்கும் யுத்தம், இடிபாடுகள், உயிரிழப்புகள், ஒரு அரசின் ஆசை, ஒரு இனத்தின் பெருமை, ஒரு மனிதனின் அகந்தை, இவை அனைத்தும் சேர்ந்து யுத்தம் எனும் பெயரில் ஆயிரக்கணக்கான உயிர்களின் விதியை எழுதுகின்றது. யுத்தம் எதையும் தீர்க்காது. புதிய எல்லைகள் வரையப்படலாம், ஆனால் பழைய காயங்கள் அழியாது. அடுத்த போர் மீண்டும் தொடரும். நாகரிகம் உயர்கின்றது, அறிவியல் முன்னேறுகின்றது. ஆனால் மனித மனம் அமைதியை கற்றுக்கொள்ளாத வரை யுத்தம் என்ற நிழல் பூமியை விட்டு அகலாது. ஏனெனில் மனிதன் உயிருடன் வாழ வேண்டியவன், வெற்றி பெறுவதற்காக அல்ல, ஒன்றாய் வாழ்வதற்காக. நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் தலைப்பில்லை, அனுபவிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. அனுபவிக்க யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறார். தலைப்பு போட இல்லை. ஓகே, யுத்தம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை தான் எழுதி கொண்டு என்ன செய்யறது. நாங்கள் சொன்னால் நிப்பாட்ட போகிறார்களா? இல்லை தானே. உண்மையில் எவ்வளோ ஒரு பாதகமான செயல் பண்ணி இலங்கையிலும் பிரச்சனை தானே. இலங்கையில அந்த காலி தொடங்க தொடியில கப்பல் நின்று அதை உடைச்சு அதுல கணக்க பேர ஹாஸ்பிட்டல் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கன பேர் இறந்து போனார்கள், காலையிலும் வைத்திருக்கிறார்களாம். அதால் இப்போ அமெரிக்காவும் கிளப்பு தூதடிக்காண்டு பயத்தில் இருக்கணும். ஈரான் கப்பல் தான் அந்த ஈரான் மக்களை தான் காப்பாற்றி 80 பேரு கிட்ட பொடி எடுத்தாச்சா. முண்டைக்கு 32 பேர் தான் சும்மா போன கப்பல். அதுக்கு இப்படி அடி இல்ல, வியட்நாம் போய் பயிற்சிக்கு போனதாம். அது கனடாத்தால வெட்டிட்டு போனவான். இந்தியாவில இருந்து போர்க்கண்டு போகல தானே. அது பயிற்சி இல்ல இந்தியாவில பயிற்சி பெற்றுட்டு இங்க கூடன்பாக் பயிற்சி பெற்றுட்டு போய் திரும்ப பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கு போற வழியில விசாகப்பட்டினத்துல பயிற்சி பெற்றுட்டு போன இடத்துல அடித்து விழுத்தி இருக்கிறார். அதான் என்ன நெஞ்சு கொண்டு போயிருக்குங்கள். என்ன வஜிதா இப்பதான் போராண்டதும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். இங்கிலீஷ் படிக்க நானும் படிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். இங்கிலீஷ் படிச்சிட்டீங்க?
ஓ, நான் உங்களோட யோகாவில இருந்து டெலிபோன்ல பார்த்தேன். பிறகு நான் இதுக்குள்ள வந்து ஓகே ஓகே. அவரு இந்த நீங்க அழகா வாசித்தீங்க. ஏன்னா அதுல வந்து சத்தம் அப்படி எல்லாரும் கேட்கக்குள்ள கஷ்டமா இருக்கு. நான் இருந்து கேட்டுக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறேன். சரியா, நன்றி ஓ, நன்றி. சார் படிப்பிச்சவர் எல்லாம் இல்ல அந்த அது ஒவ்வொருத்தரா வாசிக்கணும். இன்றைக்கு அப்படி ஒன்றும் குழப்பம் இல்ல. ஒவ்வொருத்தரா வாசிச்சது அவ்வளவுதான். அடுத்து நீங்களும் ஹோம்ஒர்க் வாசிச்சிருக்கலாம். தந்திருந்தாரு தன்னோட செல்லப்பிராணியை பத்தி எழுத சொல்லி. சரியா, ஓ, கட்டிக்காரன் எழுதுங்க. நீங்க ஓ. உங்களுக்கு பூனைக்குட்டியை பற்றி. எங்கட பூனைக்குட்டி நினைப்பு வந்து எனக்கு உடனே. இல்ல நன்றி. நல்லா அழகா சொல்லித்தாரு. அது அவருக்கு வாழ்த்துக்கள் நல்லா சாருக்கு. இருக்கு. ஆமாம் ஆமாம். சரி, இலக்கிய நேரம் பக்கம் வாங்கோ, தட்டு கொடுத்து தாருங்கள். ஜியாக்கா வன் சொல்லுங்க. நேவிஸ்வில் வன்முறைகளை பற்றி சொல்லியிருந்தார். தியானதேச நேரத்தின் முக்கியத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஜெயன் தங்கராஜ் அவர்கள் இப்போது நடக்கிற போர் யுத்தத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். மூவருக்கும் வாழ்த்துக்களை குறிப்பிடும். பொறிச்சொல் தந்தவர்களுக்கும் அதோட 3 பேர் இலக்கியம் தந்தவர்களுக்கும் அது சமகாலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நேவிசக்கா கணக்கு அப்படியே தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தா எங்கெங்க என்னென்ன அழிவுகள்ன்றத கடகடகடன்னு நச்சு பார்த்தேன். அப்படி அழகாக இருந்தது. நன்றி எல்லோருக்கும். நானும் இலக்கியம் கேட்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்கும். சமகால இலக்கியங்களாக வந்திருந்தது. இந்த இதை பத்தி சொல்லியிருந்தாங்க, போரை பத்தி சொல்லியிருக்கும் போது ஜெயம் உண்மையிலே அந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் பத்தி சொல்லியிருந்தார். வேதனையான ஒரு விடயம் தான். நாங்களால என்ன செய்யலும், பிரார்த்தனை செய்யலும், அதை பார்த்துட்டு வேதனைப்படையலும், அவ்வளவுதான் முடியும். அந்த வன்முறைகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. வன்முறைகளை இங்கு போரெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா தாயகத்துல பார்த்தோம்னா சும்மாவெல்லாம் வன்முறைகள் நடக்குது. அது நினைக்க இயலாத மாதிரி இருக்கு. அந்த வன்முறைகளை நினைக்கும் பொழுது ஒரு மனைவிட தலைய வெட்டி வாசல்ல கொண்டு வைக்கிறன்ற யோசித்து பாருங்க, எப்படி வரும் அந்த வன்முறை. எவ்வளவு மனசு இது வேணும். என்ன காதலனோட இருந்தா விருப்பம் இல்லாடி விட்டுட்டு போக வேண்டியது தானே. தலையை வெட்டி கொண்டு அந்த மற்றவர வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கலாம். எப்படி இருக்கும். என்ன நினைச்சும் பார்க்க இயலாத நிகழ்வுகள்ல அந்த அளவுக்கு மனசுகள் கல்லா போச்சு. அவ்வளவுதான். நினைச்சும் பார்க்கல. இன்றைக்கு கூட வானே அரசியல் கதைக்க வரல, அந்த வன்முறைக்காக சொல்றோம். பார்லிமெண்ட்ல இந்த கப்பல் இருக்குதானே, ஈரான் கப்பல், அதுல வந்து இந்த பாதிக்கப்பட்டதுக்கு எதிர்கட்சியெல்லாம் புலம்புது, அமெரிக்கா கிட்ட கேட்காம நீங்க ஏன் செய்துங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு மனிதாபிமானத்துல வந்து தண்ணிக்குள்ள தத்தளிக்கக்குள்ள அது எந்த சட்டத்திலையும் ஐக்கிய நாடு சபையிலையும் இல்லை. அவங்கள காப்பாற்ற வேணும். கைய உயர்த்தினா சரி, வெள்ளக்கொடியோட வந்தா சரி, சரணடைஞ்சா அவங்களுக்கு மன்னிப்பு தான் கொடுக்கணும் முதல். அப்ப மனிதாபிமானத்துல சட்டம் மன்னிப்பு கொடுக்காம கடைசியா சுட்டாங்களே அங்க ஊர்ல, அவதான் இப்ப கேட்கணும். என்ன கேட்கணும் இல்ல, இப்ப இது செய்ததுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு எதிர்த்து கேட்கிற ஆக்கள் இப்ப எங்கட தமிழகத்துல போர் நடக்க வெள்ளக்கொடி காட்டி கொண்டு போயுமே தானே, அதே ஆக்கள்லாம் இப்ப இதை அதுக்கு வடிவா சொல்லி இருந்தார் அவரு. மனிதாபிமானத்துல அரசியல் சட்டமே இருக்காம இதுக்குன்னு சொல்லி இருந்தார். சட்டம் இருக்கோ இல்லையோ பத்துறாரு. நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவரும் நம்மளுக்கு கோபம் சண்டைக்காரா, நம்ம காப்பாற்றலாதா நான் கேட்கிறேன். அப்ப என்ன மனசு இவங்கட மனசு. உண்மையில கஷ்டமா இருக்குது. அப்படி நினைக்கும் போது வன்முறைகளை தொட்டிருந்தீங்க நேவிசக்கா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜியாக்கா, நேரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. நேரம் தான் முக்கியமாக இருக்குது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் சம்பளம் தராங்கன்னு சொன்னா இந்த வேலைக்கெல்லாம் நேரம் தான் முக்கியம். அது எங்களோட தொழுகையில வலியுறுத்தப்படுகிறது. இப்ப நாங்க ஒவ்வொரு தொழுகையில எங்களோட வணக்க வழிபாடுகள்ல இந்த நேரம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அசர் தொழுகை மகரிப்புக்கும் இடையில நாங்க தொழுகையில அந்த டைமுக்கு தொழுதுறணும், இல்லாட்டி அடுத்த தொழுகையா போயிடும். அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப தொழுகை எங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப எங்களுக்கு அட்டவணை தந்திருக்காங்க இந்த நோம்புல இத்தனை மணி. இப்ப ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும் அந்த தொழுகோட நேரங்கள். உதாரணமாக இப்ப பஜர் என்று சொல்லுவோம் நாங்க, கால தொழுகைக்கு தானே, காலையில தொழுகை பஜர் என்று சொல்லுவோம். அந்த தொழுகை நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், தொழுகிறதுக்கான ஒரு நேரம் இருக்கு. அந்த தொழுகை அந்த நேரத்துக்குள்ள நாங்க முடிச்சிடணும் அந்த தொழுகையை. எங்களுக்கு அந்த அட்டவணை ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அட்டவணை இருக்கு.
ஒரு 2 நிமிஷம் வித்தியாசம். இப்ப இந்த பதர் அந்த 5ல அட்டவணை இருந்து உங்களுக்கு எப்படி 9. கிடைக்கும்? அதுல பள்ளிவாசல் மூலமாக இன்டர்நெட் மூலமாக கிடைக்கும். ஓகே. அப்ப நாங்க அதை கொப்பியர் பண்ணி எடுத்திருக்கோம். நாங்க இதுல டவுன்லோட் பண்ணி டெலிபோன்ல வச்சு அந்த டைம்ல வாங்குறது எங்களுக்கு. அடுத்தது லுகர் எங்களுக்கு 12:52 லுகர் தொழுகை மதிய தொழுகை. அதுக்கு அசல் தொழுகை 15:48 இன்னைக்கு 48. அப்ப 12க்கும் அந்த 15:48 இடையில நாங்க தொழுகிறோம். அவசரப்படுத்தல கூட நாங்க அந்த இதுக்கு அதுக்கு பிறகு நாங்க தொழுதோம்னா அது அசரா போயிடும். அந்த தொழுகை லுகர் தொழுகையை நாங்க விட்டுருக்காங்க. மகரிப் தொழுகை மாலை நேரத்துல தொழுகிற தொழுகை 18:28. இஸ்ஸா தொழுகை 20:19. அதுக்கு பிறகு நடுநிசி தொழுகை இருக்கு, 3 மணிக்கு தொழுகிற தொழுகை இருக்குது. அப்படியே ஒவ்வொரு தொழுகைக்கான டைமிங் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சூரிய மறைய வச்சு கணக்கெடுக்கப்படும். அதே போல நோன்பு திறக்கிற டைம்களும் இருக்குது. கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு எங்களுக்கு அந்த தொழுகையில அந்த நேரங்கள். அந்த நேரத்தோட முக்கியத்துவம் தான் அந்த தொழுகை. அதை சொல்லும் பொழுது எனக்கு அந்த தொழுகை தாங்க வந்தது. நாங்க பதறிக்கொண்டிருப்போம், லுகரா போயிட்டா அசரா போயிட்டா. இன்னும் 12 மணியாக 52 வந்தா 53 54 கூட நாங்க லுகர் தொழுகையை முடிச்சிருவோம். அப்ப அப்படி அந்த அப்ப அந்த மட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்படி கூடாது. இப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 12:55 ஆகலையே, இப்ப இந்த தொழுகைக்கு ஒதுங்கிட்டு வந்து அசருக்கையும் காத்து பிரிப்பாங்க. ஒரு நேரம் வந்து இருக்கலாம், 2 நேரம் ஒதுச்சு இயலாதாக்கள் கஷ்டம்னு சொன்னா அப்படி வந்து இருந்து சொல்லுவாங்க. இல்லாட்டி நாங்க அந்த லுகர் தொழுகையை தொழுது குருவானதுகளை ஓதிக்கிட்டு அப்படியே அந்த தொழுகையை தொழலாம். அப்படி அந்த நேரங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது. வழக்கா சொல்லியிருந்தா ஜியாக்கா எல்லாத்துக்கும் அந்த நேரம் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது வாழ்க்கையில. அது எங்கட மார்க்கத்துல மிகவும் கட்டாயப்படுத்திருக்கு அந்த தொழுகை நேரத்துல ஊட்டி 5 நேரமும். எல்லோரும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எந்த கவிதை வாணி கொஞ்சம் நீண்டு போயிட்டு நான் பதியல, நான் வாசிக்கின்றேன். வாசிக்கிட்டாங்க. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்றால் கவிதையுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ராஜ்ய ஒருவர் வர மாட்டார்கள். அப்போ இவர் தான் சிவதர்சனி நவலாக்கா வர மாட்டார். சிவதர்சனி செய்வார் சில நேரம், அவருக்கு வேலைக்கு வந்தால் கூட நாங்கள் செய்யலாம் தானே மிச்சத்தை செய்து கொள்வோம். கவியலாம். நன்றி, வணக்கம். நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரம் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம்.